குட் மார்னிங் டு எவ்ரிவன். இன்னைக்கு நாம லிங்க் வேர்ட்ஸில் ஒரு காரணம்னா எப்படி அதை லிங்க் வேர்டை பயன்படுத்துறது, இந்த காரணத்துக்காக ரீசன் வந்துதானா ஆஸ் அப்படிங்கிற லிங்க் வேர்டை பயன்படுத்தலாம், சின்ஸ்ங்கிற லிங்க் வேர்டை பயன்படுத்தலாம். அதே மாதிரி பிகாஸ் அப்படின்னு சொல்லி பின்னால் அந்த காரணத்தை சொல்லலாம். அதற்காக பர்பஸ், நான் கடைக்கு போனேன்னா பேனா வாங்குறதுக்காக கடைக்கு போனேன் அந்த மாதிரி சொல்றதா இருந்தால் அதுக்கு இன் ஆர்டர் டு அல்லது ஃபார் பயன்படுத்தலாம். டுடே we will see how as, since, because, in order to and for can be used in sentences. First நம்ம as எடுத்துவோம். asனா அதனால். ஒருத்தனுக்கு திடீர்னு வேலை கிடைச்சிருது, பணம் வந்துடுது. அப்போ அவன் என்ன நினைப்பான்? ஸ்கூட்டர் வைக்கிறவன் கார் வாங்கணும்னு நினைப்பான். அப்போ என்ன சொல்லணும்? அவன் பணக்காரன் ஆகிட்டான், ஒரு கார் வாங்கிட்டான். he was rich, he bought a car. இப்போ ரெண்டையும் சேர்க்கணும். he bought a carங்கிறதுக்கு காரணம் என்ன? he was richங்கிறது காரணம். அதுக்கு முன்னாலே as போடணும். as he was rich, அவன் பணக்காரனாக இருந்த காரணத்தினால் he bought a car. இப்போ அவங்க சிஸ்டர் யாராவது இருக்கிறாங்க, கொஞ்சம் ரொம்ப பலகீனமாக ஃபீல் பண்ணுறாங்க, நோய் மாதிரி தோணுது, போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணிடுறாங்க. அப்போ she was weak, ரொம்ப பலகீனமாக இருந்தா, அதனால she consulted a doctor. இதுக்கு இந்த ஆஸ்ங்கிற லிங்க் வேர்டை பயன்படுத்தலாம். எது காரணம்? she was weak தான் காரணம். அப்போ as she was weak, எது ரிசல்ட்? she consulted a doctor. அடுத்தது, உனக்கு டிகிரி படிச்சுட்டேன், எம்ஏ படிச்சுட்டேன், அப்போது பிஏ படிப்புக்கு தகுதியான வேலை, எம்ஏ படிப்புக்கு தகுதியான வேலையை நீ அப்ளை பண்ணலாம். குவாலிஃபைடாக இருந்தால் அப்ளை பண்ணலாம். இப்போ நீ என்ன சொல்கிற? நான் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கிறேன், அதனால் ஒரு வேலைக்கு நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன்னு சொல்லணும். அப்போது ஐ ஆம் ஏ குவாலிஃபைட் பர்சன், ஐ ஹவ் அப்ளைட் ஃபார் அ ஜாப், இதை சேர்க்கணும். நான் ஒரு குவாலிஃபைட் பர்சனாக இருக்கிறதுனால as I am a qualified person, I have applied for a job. இப்போ லிஃப்ட், ஹெவி வெயிட்டை லிஃப்ட் பண்ணணும், தூக்கணும். அப்போ ஆள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பலம் வாய்ந்தவனாக இருக்கணும். ஒருத்தன் பலம் வாய்ந்தவனாக இருக்கான், அதனால ஹெவி வெயிட்டை தூக்குறான்னு சொன்னால் my friend is strong, he can lift heavy weights. friend is strongங்கிறது காரணம். அப்போ as போட்டு அதை சேர்க்கலாம். as my friend is strong, he can lift heavy weights. இப்போ இதே as மாதிரியே மீனிங்கில் இன்னொரு வார்த்தை வரும், அது since. அதுவும் இதே தான், அதனால், அந்த காரணத்தினால் அப்படி அர்த்தம். இப்போ மை சிஸ்டர் இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், அதனால she has not gone to college. அப்போ முன்னால் ஆஸ் போடணும், சின்ஸும் போடலாம். since my sister is suffering from fever, she has not gone to college. இப்போ நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்துடுற. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்து பாஸ் பண்ணிட்டான்னு சொல்லி அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட் BMW கார் வாங்கி கொடுத்தாங்க. I got a first class. Since I got a first class, my father felt happy. ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சுதீர்னு ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு பிரைஸ் கிடைக்கிறது. அப்போ எதுக்காக அந்த பிரைஸ் கிடைக்கிறது அப்படின்னு கேட்டால், அவன் இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டான். இப்போ காரணத்தை முன்னாலேயும் சொல்லலாம், முன்னால் சொன்னால் காரணத்தை அதோட சேர்த்து ஆஸ் போட்டு சொல்லணும். இப்போ ரிசல்ட்டை முதல்ல சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சுதீர் வாஸ் கிவன் அ ப்ரைஸ், அது ரிசல்ட்டு.
எதனால? அப்போ பிகாஸ் அந்த இணைப்பு வார்த்தையை பயன்படுத்தணும். Sudhir was given a prize because he got the first rank in English. ஒரு பையன் சைக்கிளில் வர்றான் காலேஜுக்கு. அப்போ ஏன் அவன் சைக்கிளில் வர்றான்? நிறைய பேர் ஸ்கூட்டரில் வர்றாங்க, காரில் வர்றாங்கன்னு கேட்டால் அவனுக்கு அந்த ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு பணம் இல்லை. வெங்கட் comes by cycle to college. ஏன்? Because he is poor. இன்னொரு பொண்ணு கார் வாங்கல. ஏன் வாங்கல? பணம் இல்லை, வாங்கல. பணம் இருந்தால் வாங்கியிருப்பா. சுசீலா cannot buy a car. எதனால? பணம் இல்லை. Because she has no money. இப்போ காலையில் வாக்கிங் போறீங்கன்னு வச்சுக்கோமே. இன்னைக்கு ரொம்ப உஷ்ணமாக இருந்தது, அதனால சம்மர் ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால நான் காலையில் வாக்கிங் போகலை. அப்போ ரிசல்ட் போகலை. ஐ டிட் நாட் கோ ஃபார் அ வாக். ஏன்? பிகாஸ் இட் வாஸ் வெரி ஹாட். ஸோ ஆஸ் சின்ஸை முதல்ல போட்டால் காரணத்தை முதல்ல சொல்லி ரிசல்ட்டை பின்னால் வரும். பிகாஸ் போட்டிங்கன்னா முதல்ல ரிசல்ட்டை சொல்லிட்டு பிகாஸுக்கு அப்புறம் காரணம் வரும். நெக்ஸ்ட் அதற்கு, பர்பஸ். அதற்குங்கிறதுக்கு இன் ஆர்டர் டு, ஃபார், அதுக்குன்னு அர்த்தம். இப்போ நான் காலேஜுக்கு போகணும், அதனால ஒரு ஸ்கூட்டர் வாங்க வேண்டியிருக்கு. ஐ ஹவ் டு பை எ ஸ்கூட்டர். எதுக்கு? இன் ஆர்டர் டு கோ டு காலேஜ். அப்படின்னா காலேஜ் தள்ளி இருக்கு, தூரமாக இருக்கு. ஐ ஹாவ் டு பை எ ஸ்கூட்டர் இன் ஆர்டர் டு கோ டு காலேஜ். அது காரணம். பர்பஸ் என்ன? காலேஜுக்கு போகிறதுக்கு ஸ்கூட்டர் வாங்கணும், அது பர்பஸ். மை சிஸ்டர் இஸ் ஹாப்பி. எதனால ஹாப்பியாக இருக்காங்க? அவங்க 75க்கு மேலே டிஸ்டிங்ஷன் வாங்கிட்டாங்க. My sister is happy for having secured distinction in mathematics. அப்புறம் ஒரு மெடல் ஒரு பையனுக்கு கிடைக்குது, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினான் டேலண்ட் எக்ஸாமினேஷனில். அவருக்கு ஒரு மெடல் கொடுக்குறாங்கன்னா he got a medal for his first rank in talent examination. He won a medal, he got a medal, he obtained a medal, he was given a medal. எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். எது என்ன காரணத்துக்கு? For his first rank in talent examination. ஸோ இப்போ இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா, காரணம் இந்த காரணத்துக்காக பர்பஸ் தானா இன் ஆர்டர் டு அல்லது ஃபார் பயன்படுத்தணும். இன்னைக்கு நாம சில லிங்க் வேர்ட்ஸை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம். ஃபார் இன் ஆர்டர் டு அப்படின்னா காரணம், பர்பஸுக்காக பயன்படுத்தணும். பிகாஸ் அப்படின்னா காரணம் தான், ஆனால் முதல்ல ரிசல்ட்டை சொல்லிட்டு பின்னால் காரணத்தை சொல்லும்போது காரணத்துக்கு முன்னால் பயன்படுத்தணும். முதல்ல காரணத்தை சொன்னோம்னா ஆஸ் அல்லது சின்ஸ் வச்சு ஆரம்பிக்கணும். டுடே we have learned the use of the link words as, since, because, in order to, for. The more you learn about the use of link words, the better will be your writing skill.